கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. அடியே உன் மனசுல அப்படி என்ன கர்மம் தாண்டி வச்சிருக்க சொல்லிதான் தொலையன். அதெல்லாம் சொல்ல முடியாது. இங்க யாரி பூவே இந்த எஸ்டே சூர்யா கணக்கா இல்ல இருக்குன்னு வெறுப்பேத்திட்டு இருந்த உனக்கு கொன்னே போட்டுறோம் பாத்துக்க. சாயங்காலமா வந்து 6 அமர கொண்டுக்கலாம். இப்ப நமக்கு நேரமாச்சு, காலேஜ் கிளம்பணும். போய் குளிச்சுட்டு வா. இந்த பல்லு விளக்குறது குளிக்கிறது இதெல்லாம் கண்டுபிடிச்சு முதல்ல உதைக்கணும். சிவப்பு கலர் தாவணி போட்டிருந்தா இப்ப நீல கலர் தாவணி போட்டிருக்கா. ஏப்ல என்ன பிள்ளை இது? நான் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு நிக்கிறேன். தெரியல புள்ள, அந்த சிகப்பு தாவணியை விட இந்த ப்ளூ தாவணி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. கடவுளே, இன்னைக்கு முழுக்க ஜீவா சாரை பார்க்காம அவர் பேரை கேட்காம இருந்துட்டேன்னா அவர் என் மனசுல இல்லைன்னு அர்த்தம். எப்படியாவது என் மனசுல அவர் இல்லைன்னு நீ தான் நிரூபிச்சு காட்டணும். என்னாச்சுன்னே தெரியலையே. பூ இப்போ முழு கிறுக்கியாவே மாறிட்டா. நானும் இவனை மாதிரி தான் நிம்மதியாக இருந்தேன். பொங்குடி, என்னைக்கு நான் உன்னை கொடைக்கானலில் பார்த்தனோ அன்றைக்கே போச்சு என் தூக்கலாம். இவனை பாரு, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். லவ் பண்ணுறவன் மட்டும் இல்லை, லவ் பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவனும் தூங்கக்கூடாது. டேய் எந்தரா எந்தரா, கொசு கடி வேற ஜாஸ்தியாக கொசு என்ன பண்ணுறது? நான் தான் பாகிஸ்தான் பார்டர்ல கூட நிம்மதியா தூங்கலாம்டா. ஆனா இந்த லவ் பண்றதுக்கு முன்னாடி தூங்கவே முடியாதுடா. டேய், நான் எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், உனக்குலாம் எப்படா தூக்கம் வருது? இப்ப சந்தோஷமாடா. 5 மணிக்கு அலாரம் வச்சு அது 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்குதான்னு டெஸ்ட் பண்ணி என் தூக்கத்தை கெடுத்துட்டியாடா. மாப்பிள்ள, நான் பல்லு வளர்க்கறதுக்கே மணி 12 என்ன போய் 7 மணிக்கே எழுப்பிட்டு இப்படி டார்ச்சர் பண்றியாடா. யூ பிளடி லவ்வாங்கி. டேய் சரி விடு, புலம்பாத. இருடா இங்கே பார், கண்டிப்பாக ப்ளூ கலர் தாவணி போட்டு வருவாளா? எப்பா, கண்டிப்பா அவ ப்ளூ கலர் தாவணி போட்டு வருவாடா. சரி வாங்காது, கண்டிப்பா போட்டு வந்துருவாள. வருவா. ஒருவேளை அவகிட்ட ப்ளூ கலர் தாவணி இல்லைன்னா எங்கடா போற? கடைக்கு போய் உஜாலா வாங்க போறேன். எதுக்குடா? அப்படியே அவன் வேற கலர்ல தாவணி போட்டு வந்தா நான் அதை அப்படியே ஊத்தி ப்ளூ மாத்திர போதுமாடா? டேய், உன் டவுட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குடா. டேய், அதுக்கு இல்லடா. ஸ்டாப் இட். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. மச்சாங்க வா. மச்சான், அதிகமா ஆராய்ச்சி பண்றவனுக்கும்
அதிகமா கேள்வி கேட்கிறவனுக்கும் லவ்வே செட் ஆகாதடா. இங்க பாரு, இதுக்கு மேல டவுட் கேட்டேன்னு கொள்ளாதடா. உண்டால மண்டவலி வந்ததாண்டா மிச்சம். நான் போய் கேண்டீன்ல ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். எப்பா மகா பிரபு, அவசரப்பட்டு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள பூந்துறாத, பிரச்சனையா போகுது. 100 rupees. Thank you. மலக்கருப்பா, நான் இன்னைக்கு பூரா ஜீவா சார் பேரை கேட்டக்கூடாது. பேரை கேட்டவே கூடாது. மலக்கருப்பா, உன்னை இப்பதான் வேண்டி முடிச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ள இப்படி முடிச்சிடுறியே, என்னை சிக்கல்ல சிக்க வைக்கிறதுல உனக்கு அப்படி என்ன ஆனந்தம்? அஞ்சாத ஜீவா நெஞ்சோடு வா வா, ஆனந்த பூவே அன்பே வா வா வா, அஞ்சாத ஜீவா நெஞ்சோடு வா வா. பூவே, சூப்பர் பாட்டுல நீயும் பாடுப்ல. ஆமா, ஏன் புள்ள இப்படி கொட்டுற? அந்த பாட்டை கேட்டாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. சரி பாடல போதுமா? அங்க பாரு, அந்த புள்ள அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கா. போய் அமத்த சொல்லு. ஏய், இது என்ன புள்ள அநியாயமா இருக்குதே? அவ போனு, அவ கை, அவ காது, அவ கேக்குறா. அதுவும் ஏ ரஹ்மான் பாட்டு, என்ன எப்படி நிறுத்த சொல்ற? இப்ப அதை நிறுத்தல, என் கையால உன் மண்டை பழுத்துரும். பரவாயில்லையா? இங்க பாரு, நீயும் வர வர இந்த டவுன் புள்ளைங்க மாதிரியே ரொம்ப அராஜகம் பண்ற. பாத்துக்க. போய் நிறுத்த சொல்லு. ஏப்ல, அந்த பாட்டு நிறுத்துப்ல. ஏன் உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? ஆத்தா மகவாயி, உன் பாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? உன் பாட்டால ஒருத்தி வெறு பிடிச்ச மாதிரி என் மண்டை உடச்சு மாவேல காக்க பாக்குறா. ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்து. அதுக்காகலாம் இந்த பாட்டை நிறுத்த முடியாது. அடியே முண்டகனி, இப்ப மட்டும் நீ அந்த பாட்டை நிறுத்தல, உன் காதை கடிச்சு நிறுத்துறேன். நிறுத்து. இங்க யாரு? இனிமே இந்த காலேஜ்ல எங்கேயாவது நீ இந்த பாட்டை கேக்குறத நான் பார்த்தேன், உன் காது இருக்காது. புரிஞ்சுதா? பா, ஏச்சு போ. மாரியா கொக்கா, அந்த பயம் இருக்கட்டும். அம்மா தாயே, அந்த புள்ளி அதட்டி ஒதட்டி பாட்டை நிறுத்தியாச்சு. போதுமா? என்னாச்சு இவளுக்கு? நேத்து ராத்திரி கூட புலம்பிட்டு இருந்தா, இப்பெல்லாம் ஒரு மார்க்கமா திரியறாளே. ஒருவேளை காத்து கருப்பு ஏதாவது அண்டி இருக்குமோ? எதுக்கும் கொஞ்சம் கேப் விட்டே நடப்போம். இவன் கிட்ட மாட்டினதுல ஒரே டார்ச்சர் ஆகி போச்சுப்பா. சை. ஜீவாட்ட சொன்னா வர்க்குட்டாய்த்ரா. ஜீவா அறிவில் உனக்கு போ. அப்படி ஆலயம் மூஞ்சியும் பாரு, நல்லா பூசணிக்க மாதிரி. போ அப்படி. ஐயோ, சாரி பூவே, தெரியாம தானே அப்படி செஞ்சேன். மன்னிச்சிருப்பில்ல. ஹாஸ்டலுக்கு போயிட்டு துணி மாத்திட்டு போயிடலாமா? சாரி பிள்ள, வா போலாம் வா. ரே ஜீவா, என்னாச்சு? வாள் வராடா. நீ பாத்தியா? பின்ன நான் ஜோசியமா சொல்றேன், சத்தியமா வாள் வராடா. சரி, அவ என்ன கலர் தாவணி போட்டிருந்தா? சொன்னா த்ரில் இருக்காது, சொன்னா சொல்ல மாட்டேன். டேய் ப்ளீஸ்டா, என்ன டென்ஷன் பண்ணாத. என்ன கலர்னு சொல்லுடா. என்னடாச்சு? மச்சா, இந்த கலரை வச்சு காதல கடிக்கிறதுலாம் பைத்தியக்காரத்தானோடா. டேய், நீ தானே அப்படி சொல்லி கொடுத்த? சொன்னேன், ஆமா சொன்னேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாது மச்சி. ஹே,
மனசு தளர விடாத மச்சி. ஏன்டா அப்படி சொல்ற? அவ சிகப்பு கலர் தாவணியில தான் மச்சான் வரா. டேய் உண்மையாவாடா சொல்ற? ச்சே, போச்சு. உனக்காக ஃபாரின் ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். எனக்கு வர்ற கடுப்புல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க டேய் மச்சான், அவசரப்பட்டுறதா. நீ எந்த தப்பான முடிவு எடுத்துறாத. நான் உன்னை சும்மா கலாச்சேன் உழுவுலாயி. நானே எதிர்பார்க்கல. சிஸ்டர் சும்மா ப்ளூ கலர் தாவணியை போட்டுக்கிட்டு தேவதை மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்காங்கடா. உண்மையாவாடா சொல்ற? நீ வாங்கி வச்சிருக்க சரக்கு மேல சத்தியமா சொல்றேன். எங்கடா வரா? ஹாஸ்டல்ல இருந்து நேரா உன்னை பாக்குறதுக்காக காதலோட ஓடி வந்துகிட்டு இருக்கா மச்சான். சிவா போ. ஹே, நீ போகும்போது நான் எதுக்கு மச்சான் தேவையில்லாத டிஸ்டர்பன். நீ நேரா போய் உன் ஆளை பாரு, நான் போய் என் ஆளு ரெமி மாட்டின பார்த்து குசலம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்னடா லவர் செட் ஆனோன்னு ஃப்ரெண்டை கழட்டி ஒரு சீப்பான ஆள் நான் இல்லை. சரி வா, எதுவாக இருந்தாலும் நீயும் என் கூட தாண்டா இருக்கணும். உலகத்திலேயே கஷ்டமான வேலை லவ் பண்றவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது தான். கோபால் ஆமாச்சான், கையெடுக்க கோபால். ஏய், என்னடா இன்னும் அவளை காணோம்? ப்ளூ கலர் கன்ஃபார்மா? ப்ளூ கன்ஃபார்ம். பாவி, நம்ம கண்ணு கெட்டு போச்சா? சிகப்பு கலர் ப்ளூ கலர் மாதிரி தெரிஞ்சுதே. கோபி போச்சா? ஃபாரின் சரக்கு இன்னைக்கு கிடைக்காது. பாவோன்னு இறக்கப்பட்டு மச்சான் 80 ரூபா சரக்காத வாங்கி கொடுப்பா. அதுவும் போச்சே. கடவுளே, ஜீவா சார் இன்னைக்கு மட்டும் என் கண்ணில் காட்டாம இரு, அது போதும். ஜீவா சார் பிள்ள மாறி, வலது பக்கமா இடது பக்கமா? இடது பக்கம் பிள்ள. ஏன்டா போய் சொன்ன? அது வந்து மச்சான், உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் போய் சொன்னேன். இதெல்லாம் என்ன ஐநா சபையில போட்ட ரூல்ஸா? நம்மளோட டிசைன் படி இனிமே ரெட் கலர் தாவணி போட்டு வந்தாதா ஓகே அப்படின்னு மாத்திடலாமே. டே மச்சான், ஒரு கோல்டன் டெஸ்ட், பட் ரொம்ப ஓல்டான டெஸ்ட். ஆனா ஒர்க் அவுட் ஆகிற டெஸ்ட். அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த பொண்ணு என்ட்ரன்ஸ்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி உன்னை திரும்பி பார்த்துட்டானா உன்னை லவ் பண்றான்னு அர்த்தம். வெயிட் அண்ட் வாட்ச். ஐயோ அம்மா, ஐயோ. எழுந்துக்க முடியல மச்சான். உன் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. பூங்குடி என்ன லவ் பண்றான். அப்போ எனக்கு அந்த ஃபாரின் சரக்கு கன்ஃபார்ம். கன்ஃபார்ம்டா. யக்கூ. ஹாய் ஹாய் ஹாய். ஐயோ, ஜீவா சாரை நான் இன்னைக்கு பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேனே, பார்த்துட்டனே. அப்போ என் மனசில் ஜீவா சார் இருக்காரா? ஐயோ
கருப்பா, நான் தப்பு பண்றேனோன்னு எனக்கே பயமா இருக்கு. பூவே பூவே பூவே, என்ன என்னாச்சு பிள்ளை உனக்கு? 2 நாளா காத்து கருப்பு அடிச்ச மாதிரி பெனாத்திட்டே கிடக்குற. எதையாவது பார்த்து பயந்துட்டியா பிள்ளை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள, மனசுதான் சரியில்லை. அம்மா ஞாபகம் வந்துச்சா? ம், ம்ஹும். என்னல இது? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆமா இல்ல நாட்டுற. ஏதாவது ஒரு பக்கம் நிலையா நில்லு. அதுதான் புள்ள என் பிரச்சனையே. எந்த பக்கம் நிக்கிறதுனே எனக்கு புரியல. என்னமோ போ. ப்ரொஃபசர் வரல? வரல. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, காலேஜ் கல்ச்சரல் விஷயமா சர்க்குலர் ஓ வந்திருக்கு. சரி, என்கிட்ட கொடுங்க, நானே எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன். இல்லைம்மா, அது சார்கிட்ட தான். நான் யாருன்னு தெரியும்ல, கொடுங்க. சரிம்மா. விஷயம் என்னன்னா, நம்ம பூங்கோதை நாச்சியார் காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. இதுல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இந்த கல்ச்சுரல்ஸ்ல மல்டி டேலண்டடான ஒருத்தரை செலக்ட் பண்ணி தி லெஜெண்ட்னு அவார்ட் கொடுக்க போறாங்க. அந்த மல்டி டேலண்டட் காம்படிஷன் only ஃபார் கேர்ள்ஸ். இது அஃபிஷியலா வந்த சர்க்குலர். அன்அஃபிஷியலா நான் சொல்ல போற சர்க்குலர் என்னன்னா, இந்த கல்ச்சுரல்ல நம்ம கிளாஸ் சார்பா நான் மட்டும்தான் கலந்துக்க போறேன். புரியுதா? நான் மட்டும்தான் கலந்துக்க போறேன். என்ன மீறி வேற எவ்வளவு நான் நீனு பேர் கொடுக்க வந்தீங்க, அப்புறம் உங்க பேரு காலேஜ் லிஸ்ட்லயே இருக்காரு. அதையும் மீறி வேற யாருக்காவது இதுல கலந்துக்கணும்னு தைரியம் இருந்தா அவங்க கையை தூக்குங்க. அது அந்த பயம் இருக்கட்டும். அவ மட்டும் என்ன கலந்துக்கிறது? நாம அதுல கலந்துக்கிட்டு அவளை தோக்கடிக்கணும் பிள்ளவா. வேணாம் மாறி, நமக்கு எதுக்கு வம்பு? ஏற்கனவே அவளுக்கும் நம்மளுக்கும் நிறைய பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப வேற அவளுக்கு போட்டியா நம்ம கலந்துக்கிட்டா இதுக்கும் வஞ்சம் வச்சுக்கிட்டு வம்பு பண்ணுவா. பேசாம படிக்கிற வேலையை பார்ப்போம் புள்ள. பூவே, நீயா பிள்ளை இப்படி பேசுற? உன்னை இப்படி பேச வைக்கிறதா பிள்ளை அவங்களுக்கு பெரிய வெற்றி. தொடர்ந்து 4 வாட்டி பிரச்சனை பண்ணா நீ பயந்து ஓடிடுவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நம்மள பாடாப்படுத்தி எதுக்கும் அசராத உன்னையே எதுக்கு வம்புன்னு இப்படி ஒதுங்கி நிக்க வச்சிட்டா. இதுதான் பணக்கார திமிருங்கிறது பூவே. மாறி புரிஞ்சுக்க புள்ள, அவளுக்கு பணபலம், அதிகாரம், ஆள் சப்போர்ட்னு எல்லாமே இருக்கு. அவளை எதிர்த்துக்கிட்டு அவஸ்தைப்படுறதை விட வேண்டான்னு ஒதுங்கி போறது தான் புத்திசாலித்தனம். பூவே, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ வேணா ஒதுங்கி போ. என்னால அப்படிலாம் ஒதுங்கி போக முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த போட்டியில கலந்துக்க தான் போறேன். நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அது வேற விஷயம். ஆனா அவளையும் எதுக்குறதுக்கு இந்த காலேஜ்ல ஒரு ஆள் இருக்குங்கிறத நான் அவளுக்கு காட்டணும்.